ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். 2026 பிப்ரவரி மாதம் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கலாம், லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்குறதுக்கு அடிப்படை காரணம் என்னங்கிற விஷயத்த நிறைய சொல்லியாச்சு. அதனால் டைரெக்டாக உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் பலனுக்குள்ளே போகலாம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் உங்கள் லக்னத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 4ஆம் இடத்துல இருந்தார். பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள், சுக்கிரன், புதன், ராகு, சூரியன், அத்தனை கிரகங்களும் இருக்காங்க. இதெல்லாமே எதுக்கு இந்த 4ஆம் இடம் 5ஆம் இடம் அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம், டூர்னு அர்த்தம், ட்ராவல்னு அர்த்தம். ஆக இதெல்லாமே எதையாவது ஒன்று நீங்கள் டச் பண்ணுறதுக்கு அல்லது ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில், சுபகாரியங்களில் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், யார் வீட்டுக்காக நீங்கள் கெஸ்ட்டாக போவீங்க, அது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இது அத்தனையும் 5ஆம் இடம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடங்களாக இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துருக்கீங்க, குழந்தைய அல்லது குழந்தைக்காக ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ, ஏதோ ஒரு விதத்தில் நோயுடைய தன்மை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே தான் இந்த மாதம் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் கூட யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா சனி பகவான் வேலையை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றது, வெளியேற்றப்படுவது, இப்படி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது விஆர்எஸில் வர்றது, அல்லது லெஃப்ட் த சர்வீஸ் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புகள் கிரக ரீதியாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. இங்கே வேலைன்னா கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் அஃபெக்டட் கன்சர்ன் இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாபில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா நிறைய விலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. வெளியில் யாரையும் ஃபேஸ் பண்ணி இருக்காதிங்க, யாரையும் ஃபெய்த் ஆரம்பி இருக்காதிங்க. உங்களுடைய சுப்பீரியர் கொலீக்ஸ், சப்பார்டினேட் யாருமே பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை. கிரகம் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு சந்தோஷம், ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு மகிழ்ச்சி, இப்படி மாறி மாறி தான் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே எல்லாருக்குமே சந்தோஷத்தையோ, எப்பயுமே எல்லாருக்குமே வருத்தத்தையோ, வேதனைகளையோ கொடுக்காது. ஒரு கிரகம் நன்மையை செய்யணும், அதே கிரகம் நமக்கு தீமையும் செய்யும். இதுதான் கிரகம். ஆக முதல்ல நன்மைகள் என்னெல்லாம் பார்த்தோம். அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாத்திரம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பார்ட்னருக்காக உழைப்பீங்க, பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இதுதான் இந்த மாதம் இருக்குது. பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் உண்டு. உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் உங்களுடைய பிஸ்னஸில் அதெல்லாமே சேல்ஸ் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. ஆனாலும் சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறது நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஹெல்த் வைஸில் சின்ன ப்ராப்ளம்னாலும் டாக்டரை கவனிங்க. குறிப்பாக முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள், விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்டமனில் பிரச்சனைகள், நீரோ ப்ராப்ளம், மெயினாக நெப்ரோ ப்ராப்ளம், அத்தனை ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல நோய் ஏற்பட்டாலும் குணமாகும்னு சொன்னேன், இப்போ நோயுடைய தன்மை கூடும்னு சொல்கிறேன். ரெண்டுமே 2 வெவ்வேறு கிரகத்தை வச்சு தான் இந்த பலன். கவனித்து கேளுங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நோயுடைய தன்மை குறையும். இதுதான் உண்மை. இந்த மாதம் உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குரு. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு
நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு. பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம், வருமானம், அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. ஒரு பக்கம் நெருங்கிய உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், இதெல்லாமே துலா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இந்த மாதத்தில் பெருசாக யாருக்கும் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த லோன் கிடைக்கல, நிறையா தடைகள். கடன் கிடைச்சாலும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குகிறோமோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகாத சுச்சுவேஷன் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா, குறிப்பாக பிப்ரவரி 12க்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கை, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பிப்ரவரி 23க்கு அப்புறம் தான் உங்களுடைய விளையாட்டுத்துறையில் உங்களுக்கான ரெகக்னைஸ், அங்கீகாரம் நிறையா கிடைக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கலைத்துறையில் புகழ், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு பின்னாடி ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் பண்ணுவதற்கு பொருளாதார வசதி இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த காலங்களில் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கு அல்லது மணி ரொட்டேஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த மாதம் யாரோடலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சித்தியாகுமா, சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கும். இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம், அனுகிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகர் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை, தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சந்தர்ப்பம் இருக்கிறவங்கெல்லாம் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.